ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நமக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே மத்தேயுனுடைய புஸ்தகத்திலே, சுவிசேஷ புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சீசர்களை அழைத்து, சீசர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளிலே இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஜனங்களை பார்த்து சிலுவையை சுமந்து, அவருடைய சிலுவையை சுமந்து, அவருடைய சிலுவையோடு கூட இயேசுவை பின்பற்றுகிறவர்களை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் நாம் எப்படி திகழ முடியும்? உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் நாம் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது. நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாய் எப்படி மாற முடியும் என்று சொல்லி இந்த கேள்வியை நான் எனக்குள்ளாக கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிச்சம் என்பதை இந்த உலகம் முழுவதும் பேசுகிற காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளிலேயும் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த சதவிகிதத்தை நம்ம எடுத்து பார்ப்போமே ஆனால் அது மிகுதியான சதவிகிதமாய் இருக்கிறது. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி அதிலே நாம் கேட்போமே ஆனால், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசின வார்த்தைகள், அவருடைய நடக்கைகள், இது எல்லாவற்றையும் அவர் வெளிச்சமாய் கொடுத்திருக்கிறார். ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாய் கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் வாழ்க்கை முறையை வெளிச்சமாக்கி இருக்கிறார். திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்கட்டும் சொல்றாரு. கொலை செய்கிறவன் இனி கொலை செய்யாமல் இருக்கட்டும் சொல்றாரு. நீ பார்த்து ஒரு மனிதனை பாவின்னு சொல்லாதரா, ஏன்னா நீயே பாவம் செய்தவனாய் இருக்கிற, நீ மற்றவனை குற்றப்படுத்துகிறாயே என்று சொல்லுகிறார். இப்படி அவருடைய உபதேசங்களிலே, அவர் சொன்ன வார்த்தைகளிலே இன்றைக்கு ஏராளமான ஒரு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். வெளிச்சமாய் மாறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், அவர் நடக்கைகள், பாவியான ஸ்திரியை பார்த்து எல்லாரும் கல்லெறிந்து கொல்லணும்னு வந்திருக்கிறாங்க, உங்களிலே பாவம் செய்யாதவர்கள் முதல்ல கல்ல போடு அப்படிங்கிறாரு. அப்போ சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அதுல இருந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பேச்சில, நம்முடைய நடக்கைகளிலே, நம்முடைய செயல்களிலே உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும். உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது பேசுகிறதை போல நம்மை குறித்து பேசுகிறவர்களாய் நம்ம மாறணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏன்னா உலகத்துக்கு போக வேணாங்க, உலகம் முழுவதும் அது பறந்து விழுந்த தேசம். இப்பவே கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம இருக்கிற பகுதியில நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய சபையில நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோமே, இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையாய் நாம் மாற்றும் போது நிச்சயமாகவே நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த வாழ்க்கையில நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், வாழ செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனம் கிரியை செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற அந்த வார்த்தை உண்மை, சத்தியம். இயேசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காட்டினாரே.
12 சீசர்களும் அதை வாழ்ந்து காட்டினார்களே. இன்றைக்கு ஆண்டவரே அநேக மிஷனரிகள் அதை வாழ்ந்து காட்டினார்களே. அநேக ஊழியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு எங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாறுவதாக, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாறுவதாக. எங்கள் நடக்கைகள், எங்கள் பேச்சுக்கள், எங்கள் செயல்கள், எங்கள் எல்லாவற்றிலிருந்தும் வெளிச்சம் வீசும் ஆண்டவரே. அது அநேகரை பற்றி பிடிக்கட்டும். வாழ்ந்தா உங்களை போல வாழணும்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்க மேல வரட்டும் ஆண்டவரே. அவளுக்காக ஆண்டவரே கழுத்தையும் கொடுக்க ஆயத்தமானாங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாய் நாங்க மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பவுல் எப்படி ஆண்டவரே உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுத்தாரோ அதை போல நாங்களும் ஆண்டவரே உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும், நாம் ஒப்பு கொடுக்கும் போது. God bless you. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ